கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. இன்னைக்கு முழுக்க முழுக்க மாசா வெளிவந்த விடாமுயற்சி அப்டேட்ஸ் பற்றி தான் உடனுக்குடன் பார்க்க போறோம். சோ இப்ப விடாமுயற்சியோட விமர்சனம் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அஜித் ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த விடாமுயற்சி படம் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த திரைப்படமாக உலகம் முழுவதும் இன்று வெளியாகி இருக்குது. தமிழில மீகாமன், தடையற தாக்க, தடம் போன்ற சுவாரஸ்யமான படங்களை ரசிகர்களுக்காகவே ஆர்வமாக அளிச்ச மகள் திருமேனி இயக்கத்துல உருவாகியுள்ள இந்த படத்துல அஜித், அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா, ஆரவ் என்று ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். லைகா தயாரித்துள்ள இந்த படத்திற்கு அனிருத்தும் இசையமைச்சிருந்தாரு. மாசா வெளிவந்த விடாமுயற்சி படத்தோட விமர்சனங்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. இந்த படத்தின் கதைக்களத்தை பொறுத்தவரையில் அஜித் மற்றும் த்ரிஷா இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அதீத அன்பு வைத்திருக்கின்ற கணவன் மனைவியாக இருந்து வருகின்றார்கள். இருவரும் ஒரு நாள் ஒரு நீண்ட பயணம் செல்கின்ற போது இவர்களின் கார் பாலைவனத்திற்கு நடுவே நின்று விடுகின்றது. அப்பொழுதுதான் அங்கு அர்ஜுன் வருகின்றார். அவர்கள் இருவருக்கும் உதவி செய்ய முன் வருகின்றார். இதனால் த்ரிஷாவை அவரது வாகனத்தில் அஜித் ஏற்றி அனுப்பிவிடுகின்றார். அவரை அனுப்பி வைத்த பிறகு மீண்டும் தன்னை ஏற்றுவதற்காக அர்ஜுன் வருவார், அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் இருவரும் திரும்பி வராததால் தனது மனைவியை தேடி செல்கின்றார் அஜித். அதன் பின்னர் என்ன நடக்கின்றது என்பதே படத்தின் மீதி கதையாக காணப்படுகின்றது. இந்த படத்தினை பொறுத்தவரையில் ஹாலிவுட்டில் வெளியான பிரேக் டவுன் படத்தின் ரீமேக் என்றும் கூறப்படுகின்றது. ஆனாலும் அந்த படத்தை பார்த்தின் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி படம் எந்த அளவிற்கு மாறுபட்டு இருக்கின்றது என்பது நிச்சயம் புரியும். மாஸ் என்ட்ரி, மாஸ் பிரேக்கிங் சீன், ஹீரோவின் பில்டப் மற்றும் பஞ்ச் டயலாக் என்று எதுவுமே இல்லாமல் வெறும் கதையை மட்டுமே நம்பி இந்த படத்தில் அஜித் நடித்திருக்கின்றார். அஜித்தை தாண்டி அர்ஜுன், ஆரவ், ரெஜினா என்று அனைவரின் கதாபாத்திரமும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. படத்தின் மிகப்பெரிய பலம் திரைக்கதை மற்றும் கேமரா ஒர்க் தான். படத்தின் இடைவெளி காட்சியை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்பை எகிர வைக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆங்காங்கே வருகின்ற திடீர் திருப்பு முனைகள் மற்றும் ரெஜினாவை இதுவரை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தவில்லை என்ற அளவுக்கு அவரின் நடிப்பு அசரவும் வைத்திருக்கின்றது. அனிருத் பாட்டை பலமுறை கேட்டுவிட்டோம், ஆனால் படம் முழுக்க BGM பின்னி எடுத்திருக்கின்றது. என்னதான் படம் ஒட்டுமொத்தமாக செம்மையா இருந்தாலும் கூட ஆங்காங்கே சிறு தவறுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. படத்தின் இரண்டாம் காட்சியை பார்க்கின்ற போது முதலாம் காட்சி கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாகத்தான் இருந்திருக்கின்றது. ரெஜினாவின் பிளாஷ்பேக் காட்சியை கொஞ்சம் குறைத்திருக்கலாம் என்றும் ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். அஜித் போன்ற ஒரு மாஸ் ஹீரோவை இப்படி வேறு விதமான பரிணாமத்தில் பார்ப்பதை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. அஜித்தை போன்ற ஒரு மாஸ் ஹீரோ தனது மாஸ் பிம்பத்திலிருந்து முழுவதும் விலகி படத்தின் கண்டனை மட்டும் நம்பி இயக்குனரிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தனது உழைப்பை 100% கொடுத்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். கண்டன் படத்தில் நடிக்கின்றேன் என்று கருத்து சொல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதனை சுவாரஸ்யமாக கொடுத்திருக்கின்றார் மகள் திருமேனி. ஆக்ஷன், லவ், ட்விஸ்ட், மொத்தத்தில் விடாமுயற்சி விக்டோரி என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தை பற்றிய உங்களோட தோட்ஸ் எப்படி இருக்கிறதுன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்தும் இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களோட விடாமுயற்சி அப்டேட்ஸோட இணைஞ்சிருக்க போறோம். தொடர்ந்தும் சினி தகவல்களை பெற்றுக்கொள்ள சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.